அஸ்ஸலாமு அலைக்கும். அபுபக்கர் அல் கப்பாசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை கடுமையான நோயினால் அவதிப்பட்டிருந்தார். அப்போது அவருடைய அண்டை வீட்டார் வந்து, உங்களுடைய நோய்களுக்கு தர்மத்தின் மூலம் மருத்துவம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழியை சொல்லி, இதன் மூலம் நீங்கள் மருத்துவம் தேடுங்களேன் என்று அறிவுரை கூறினார். அது கோடை காலமாக இருந்தது. அபுபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிறைய தர்பூசணி பழங்களை வாங்கி ஏழைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கொடுத்தார். அவர்கள் அனைவரும் அதை உண்டு விட்டு இவர்களுடைய நோய் குணமாக வேண்டும் என அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். அபுபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அடுத்த நாள் காலையில் நான் எழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய நோயை குணப்படுத்தியிருந்தான். சுப்ஹான் அல்லாஹ். நோயை குணப்படுத்தக்கூடிய அருமையான மருந்தாக தர்மம் இருக்கின்றது. நாம் அதிகம் தர்மம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய நோய்களை குணப்படுத்தி சாலிஹானவர்களாக நம்மை ஆக்க எல்லா வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.